بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இணை வைப்பிற்கான அடிப்படையான காரணிகளை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இறுதி வகுப்பிலே நேசம், அதுபோன்று பயம், இப்படியான காரணிகள் ஷிர்க்குக்கான அடிப்படையான விடயங்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஷிர்க்கு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது மிக முக்கியமாக அர்-ரஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அர்-ரஜா என்று சொன்னால் ஒன்றை எதிர்பார்ப்பது, நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு நபரிடமிருந்தோ ஒரு பொருளிடமிருந்தோ நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு அர்-ரஜா என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அவன் புறத்திலே இருந்து சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது அர்-ரஜா. அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது அர்-ரஜா. அல்லாஹு தஆலா நாம் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரம், இன்னொரன்ன உலகாயுத விஷயங்களை அவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரஜா என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த எதிர்பார்ப்பை பொறுத்தவரையில் இது ஒரு முஸ்லீம் அவன் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது, அவனுடைய நன்மைகளை அவன் பெருக்கிக் கொண்டு போகின்ற பொழுது உரிமையோடு அல்லாஹ்விடத்திலே, இறைவனிடத்தில், இறைவா உன்னிடத்திலே நான் இதை எதிர்பார்க்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஒரு நல்ல விஷயத்தை, அவன் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை எதிர்பார்ப்பதற்கு நாங்கள் ரஜா என்று சொல்லலாம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த ரஜாவை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த தோட்டத்துவாசி ஒருவரோடு ஒரு மூமினான நல்லடியார் உரையாடியதை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த தோட்டத்துவாசியை மறுமையை கொண்டு அவர் நினைவூட்டிய நேரத்திலே அவர் அதற்கு மறுத்த சந்தர்ப்பத்தில், பெருமை அடித்த சந்தர்ப்பத்தில் அந்த மூமினான நல்லடியார் சொன்ன வார்த்தையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஸா ரப்பி ஐயுதியனி ஹைரம் மின் ஜன்னதிக, என்னுடைய இறைவன் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை விட சிறப்பான ஒன்றை எனக்கு தருவான் என நான் ஆதரவு வைக்கிறேன். ஃபஅஸா, அஸா என்பதற்கு ரஜா என்று சொல்லுவார்கள். ரஜா என்று சொன்னால் என்ன? இறைவனிடத்திலே இருந்து ஒரு விஷயத்தை, ஒரு கிஃப்டை, ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்ப்பது. அப்போ இந்த மூமினான நல்லடியானுடைய இந்த வார்த்தையிலிருந்து அர்-ரஜாவை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஅஸா ரப்பி ஐயுதியனி ஹைரம் மின் ஜன்னதிக, உன்னுடைய தோட்டத்தை விட சிறப்பான ஒன்றை எனக்கு இறைவன் தருவதற்கு போதுமானவன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த மூமினான நல்லடியார் இறைவனை நினைவுபடுத்தி, இறைவனுக்காக வாழ்ந்து, இறைவனிடத்திலே உரிமையாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் இந்த ரஜா. அதே சூறாவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈமான் கொள்ளாத, மறுமை நாளை எதிர்பார்க்காத அந்த மனிதன் சொன்ன வார்த்தை அல்லாஹு தஆலா அதையும் சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த மூமினானவர் அவருக்கு மறுமையை நினைவுபடுத்திய பொழுது அவர் சொன்னார், வமா அலுன்னு ஸாஅத காயிமத்தன், மறுமை நாள் வரும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படித்தான் நிகழுமையாக இருந்தால், மறுமை நாள் நிகழுமையாக இருந்தால், வலை ருதித்து இலா ரப்பி ல அஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, எனக்கு அங்கே நல்ல இடம் கிடைக்கும், என்னுடைய ரப்பிடத்திலே நான் திரும்ப போனால் அங்கே எனக்கு நல்ல இடம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லக்கூடியவர் யார்? இறைவனுக்காக வாழாதவர்,
இறைவனுக்காக வாழாதவர் எப்படி ஆதரவு வைக்கிறார் என்றால், அவருக்கும் நல்லது கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறார் இறைவனிடத்தில். மறுமை நாள் என்று ஒன்று இருந்தால் எனக்கும் நல்லது நடக்கும் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு ரஜா என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இதற்கு தமன்னி என்று சொல்வார்கள், பேராசை என்று சொல்வார்கள். மூமினான நல்லடியாரும் இதே மாதிரி ஒரு ஆசையை வைத்தார், அதற்கு நாங்கள் ரஜா என்று சொல்கிறோம். ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர் இது போன்ற ஒரு ஆசையை வைத்தார், அதற்கு நாங்கள் ரஜா என்று சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால், ரஜா எதிர்பார்ப்பு என்பது அமல்களை விடுவதினால் வராது. தர்க்குல் அமல் செய்வதை விட்டு கொண்டு எதிர்பார்ப்பதெல்லாம் ரஜாவுடைய வகையில் வராது. அது பேராசையாக தமன்னியாக வரும். அப்போ முயற்சி செய்யாமல் ஒரு மனிதர் இறைவன் புறத்திலே இருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பாரையாக இருந்தால் அது தமன்னி, வெறும் கற்பனை ஆசை. முயற்சி செய்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இருந்து எதிர்பார்ப்பாரையாக இருந்தால் அது ரஜா, அது ஒரு வணக்கம், அது அல்லாஹ்விடத்திலே உயரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. உரிமையோடு ஒரு மூமினான நல்லடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். இதற்கு நாங்கள் ரஜா என்று சொல்கிறோம். சகோதரர்களே, இந்த ரஜாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக 3 சமுதாயத்தினருக்கு அவசியமாக இருக்கிறது. அதிலே முதலாவது சமுதாயத்தினர் யார் என்று சொன்னால், நம்பிக்கையை இழந்து, தொழுகையை விட்டு இபாதத்தை விட்டு நம்பிக்கையை முழுமையாக போய்விட்டவர், நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியானவருக்கு அவரை பூஸ்ட் பண்ணுவதற்காக, அவருக்கு விமோசனம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய எண்ணங்கள் ஆசைகளை தூண்டுவதற்காக, அவருடைய அந்த சிந்தனையை புதிதாக மாற்றுவதற்காக இந்த ரஜா அவசியப்படும். தொழுக வேண்டாம், இனி இப்படியே வாழ்ந்துவிட்டு மரணித்து போவோம் என்று நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ரஜா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு பகுதி. அதே நேரத்தில் இன்னொரு சாராருக்கு மிக முக்கியமாக அவசியப்படும் இந்த ரஜா. யார் என்று சொன்னால், பயத்தோடு வாழக்கூடியவர்கள். இறைவன் என்னை தண்டித்தே விடுவான், நான் செய்த பாவங்களினால் இறைவன் என்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படி என்று சொல்லி இறைவனுடைய விஷயத்தில் பயந்து வாழ்பவருக்கு அப்படி இல்லை, அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவன். மறுமை நாளில் அடியார்கள் செய்த பாவங்களை பொறுக்கக்கூடியவன், தௌபாவை ஏற்கக்கூடியவன், கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்போ பயத்தோடு வாழ்பவனுக்கும் ரஜா அவசியப்படுகிறது. வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்பிக்கையை இழந்து போவனுக்கும் ரஜா அவசியப்படுகிறது. மேலெண்ணம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் 3வது ஒரு சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் ரஜாவிலேயே திளைத்திருப்பார்கள். அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குமெண்டா, எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்ற சிந்தனை மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கும். எதிர்காலம் எனக்கு சிறப்பாகவே அமையும், எந்த ஒரு ஆபத்தும் எனக்கு வராது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னுடைய விஷயத்தில் ஃபேவராகத்தான் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், மேனியா உள்ளவர்கள். அவங்களுக்கு சந்தோஷமே வாழ்க்கை. அவங்களுடைய அந்த மூடில் எப்பொழுதுமே ஹை லெவலில் ஒரு சார்ஜ் ஆகி கொண்டே இருப்பார்கள். எல்லாமே அவர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள். உச்சபட்சமான சந்தோஷத்திலும் களிப்பிலும் வாழக்கூடியவர்கள். இவங்க அந்த ரஜாவை லிமிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அப்போ இந்த ரஜா என்பது இந்த 3 சமுதாயத்தினருக்கும் அவசியம். முதலாவது சமுதாயத்தினர் யார்? நம்பிக்கையை இழந்து வாழ்பவர்கள். 2வது சமுதாயத்தினர் யார்? கடுமையான பயத்தோடு வாழக்கூடியவர்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா அச்சுறுத்துவதை விரும்புவதில்லை. அவனுடைய எச்சரிக்கைகளை அவன் சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் திருந்துவதற்காக. ஆனால் மனிதர்கள் பயத்தோடையே வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தை அல்லாஹு தாலா அமைக்கவில்லை. அதனால தான் அங்கு ரஜா என்பது அவசியப்படுகிறது. அதே நேரத்தில் பயமும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ரஜாவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம், களிப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவர் இந்த ரஜாவை மேனேஜ் பண்ண தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த எப்படி தனக்கு பொருத்தமான வகையில் சரியாக தன்னை பாதிக்காத, தன்னுடைய ஆளுமையை பாதிக்காத வகையில் அதை அமைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் தன்னை பற்றி அதிகமாக பேசிக்கொள்பவர்களிடத்தில் நம்ம மிச்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தன்னை அதிகமாக புகழக்கூடியவர்கள், தான் சாதித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் நாங்களும் சேர்ந்தவர் என்ன செய்து விடக்கூடாது, புகழ்ந்து தள்ளிவிடக்கூடாது.
இருக்கிறதுல விட்டு இன்னும் அவர் உச்சாரத்துக்கு போய்விடுவார். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரஜா என்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பில் பயம், அதே மாதிரி மஹப்பத், நேசம், இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டன. இந்த ரெண்டோடு இணைத்து ரஜாவும் சேர்ந்தால்தான் ஈமான் என்பது பரிபூர்ணம் அடையும். இதை முதலாவது நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது என்ன சொல்லுங்கள்? ரஜா, அடுத்தது ஹவுஃபு, அதே மாதிரி அல் மஹப்பா. இந்த மூன்று விஷயங்களும் ஒருவரிடத்தில் சேருகின்ற பொழுதுதான் அங்கு ஈமான் என்ன செய்கிறது? பரிபூர்ணம் அடைகிறது. இல்லை, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று மிகைக்காத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். பயத்தை ரஜா மிகைத்து விடக்கூடாது. ரஜாவை எது மிகைத்து விடக்கூடாது? மஹப்பத் மிகைத்து விடக்கூடாது. ஏன்னா அந்த மூணுக்கும் இடையிலே இணை பிரியாத தொடர்பு இருக்கிறது. ரஜா இருந்தால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? மஹப்பத் இருக்க வேண்டும். மஹப்பத் இருந்தால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? ஹவுஃப் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று இணை பிரியாத தொடர்பை கொண்டது. இதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் எப்படி அல்லாஹுவை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ, பயத்தோடு மட்டும் அழைக்காதீங்க, அல்லாஹுவின் புறத்திலே இருந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து ஆசை வைத்தும் நீங்கள் அழையுங்கள். இப்போ அல்லாஹு தஆலா எப்படி சொல்லியிருக்கலாம்? பயம் மட்டுமே போதுமானது என்றிருந்தால் உதுஹு ஹௌஃபன், பயத்தோடு மட்டும் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த பயத்தோடு சேர்த்து எந்த வார்த்தையும் அணைத்து சொல்லுகிறான்? வ தமஅன், தமஅ என்று சொல்வது ஒன்றின் மீது ஆசை, ஒன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு தமஅ என்று சொல்லுவார்கள் சகோதரர்களே. அப்போ அல்லாஹு தஆலா அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான் என்றால், இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தில் ஹவுஃபும் தமாம் ரெண்டுமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இணைத்து சொல்லப்பட்டிருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஐ, நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் இராவணக்கங்களுக்காக வேண்டி எழும்புவார்கள், அவர்களுடைய விலாப்புறத்தை தங்களுடைய படுக்கையிலே இருந்து விலக்கி கொண்டவர்களாக, யதுஊன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அவர்கள் அழைப்பார்கள், ஹவுஃபன் வ தமஅன், பயத்தோடும் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்த ஆசையோடும் அழைப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த மூன்றுமே அவசியம். எது அடிப்படை? முதலாவது எது அடிப்படை என்றால் மஹப்பத் அடிப்படை. இப்போ நாம் அல்லாஹ்வை எல்லை மீறி நேசிக்கிறோம். எங்களுடைய உயிரை விட, பொருளாதாரத்தை விட, எங்களுடைய சொத்து சுகங்களை விட, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய என்ன விதமான வெகுமானங்களை விடவும் நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அதனால் மஹப்பா என்று சொல்கிறோம். மஹப்பத் அஸ்லு தௌஹீத் என்று சொல்லுவார்கள். தௌஹீதினுடைய வேர் அச்சாணியே எதுவென்று கேட்டால் மஹப்பத், இறைவனுடைய நேசம். இந்த இறைவனுடைய நேசம் ஒருவரிடத்தில் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும் என்றால், அடுத்ததாக அவரிடத்தில் ஹவுஃப் வரும், பயம் வரும். அல்லாஹ்வை நாங்கள் அதிகமாக நேசித்தோமையாக இருந்தால் அல்லாஹ் மீது மரியாதை வருகிறது, அவன் சொல்வது போன்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இதற்கு நாங்கள் தக்குவா என்று சொல்லுகிறோம், ஹவுஃப் என்று சொல்லுகிறோம். இந்த தக்குவா நம்மிடத்தில் வந்தால் இயல்பாக மூன்றாவது கட்டமாக இது வரும், அர் ரஜா என்பது வரும். அப்போ மஹப்பத் இரண்டாவது கட்டம் என்ன? அதோடு இணைந்து தலாசும், இதுக்கு சொல்வார்கள் தலாசும், ஒன்றிருந்தால் இன்னொன்று வரும் என்று சொல்வார்கள். அப்போ மஹப்பத் இருந்த உடனேயே அடுத்ததாக வருவது எது என்று கேட்டால் பயம் வருகிறது. பயத்தோடு இணைந்து எது வருகிறது? தமா, ரஜா வருகிறது. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஹவுஃபன் வ தமான், பயத்தோடு அழையுங்க, அல்லாஹ்விடத்தில் ஆசை வைங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன், இன்னொரு இடத்தில் வருகிற அல் குர்ஆனில் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன். ரஹ்பத் என்று சொன்னால் என்ன? ரகிப என்று சொன்னால் ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுவது. ரஹ்பத் என்று சொன்னால் என்ன? ஒருவருடைய தண்டனையை பயப்படுவது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று இணை பிரியாதது.
ஆனால் இந்த மூன்றும் ஒன்றை ஒன்றும் மிகைக்காத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. இப்போது நாங்கள் பார்ப்பால் மஹப்பத் என்று சொன்னால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அறிஞர்கள் கூறுகிற மஹப்பத் என்பது அது வித்தியாசமானது. அதே நேரத்தில் இன்னொரு வகையான மஹப்பத் இருக்கிறது. எப்படி மஹப்பத் என்று சொன்னால் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக மஹப்பத் வைப்பார்கள். இது எந்த மாதிரியானவர்கள்? சூஃபிச சிந்தனையோடு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இறைவனை அடைவது தான் மஹப்பத் என்று சொல்லுவார்கள். அதாவது தஜல்லியாத்துல் இலாஹ் என்று சொல்லுவாங்க. நாங்கள் இறைவனை நேசிக்க 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 என்ன செய்யும் என்று சொன்னால் இறைவனுடைய வெளிப்பாடுகள் எங்களோடு கலக்கும் என்று சொல்லுவாங்க. இது எப்படிங்கன்னா ஒரு பிசிக்கலான ஒரு அன்பு மாதிரி. உலகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கின்ற பொழுது அவரோடு இரண்டரை கலப்பது, அவரோடு பேசிக்கொள்வது மாதிரியாக கற்பனை பண்ணுவது, அவரோடு கலந்து விடுவது, இந்த மாதிரியான அன்பு வகையை சார்ந்தது சூஃபியாக்களுடையது. இப்போ சூஃபியாக்கள் எப்படி நேசிப்பார்கள்னா நேசிக்க நேசிக்க இறைவனுடைய வெளிப்பாடு எங்களிடத்தில் வரணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுடைய மஹப்பத் என்ன மஹப்பத்? இறைவனை அடைதல் என்கிற மஹப்பத். அதனால தான் நிறைய இந்த மாதிரியான கொள்கை உள்ளவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு சுவர்க்கம் தேவையில்லைம்பாங்க. சுவர்க்கம் தேவையில்லை, இறைவனுடைய அன்பு இருந்தால் போதும். அன்பு என்பது இறைவனுக்காகவே அன்பு வைக்கிறோம், சுவனம் தேவையில்லை என்பார்கள். இது சரியா? இந்த அகீதா கிடையாது. ஏனென்றால் சுவனத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வெகுமானமாக நமக்கு தருகிறான். சுவனம் ஃபிர்தௌஸ் என்பது உயர்ந்த சுவர்க்கமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே கஷ்டப்பட்டு சுவர்க்கம் வேணாம் என்று சொல்வதை அல்லாஹு தஆலா விரும்புகிறானா? இன்னொரு வகையில் பார்த்தால் ஒரு மூமின் தன்னை அதாபு படித்துக் கொள்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. காலில் ஒரு சின்ன முள் குத்துவதை கூட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா விரும்புவதில்லை. அப்படி ஒரு மனிதனுக்கு காலில் முள் குத்தினால் கூட அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மஹப்பத் என்றால் என்னவென்று கேட்டால் அல்லாஹுக்கு முழுமையாக வழிபடுவது. அதே நேரத்தில் மூமினான நல்லடியார்கள் அல்லாஹ்வை மறுமை நாளில் பார்ப்பார்கள். அது ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒரு பாக்கியம். அதே நேரத்தில் சுவர்க்கத்தை எதிர்பார்த்து அவர் வாழ்வார். அப்போ மஹப்பத்தையும் நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? நெறிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னொரு பகுதியை பாருங்கள் சகோதரர்களே, ஹவுஃப் பயத்தையும் நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். பயத்தை எப்படி நெறிப்படுத்துவது? இப்போ இறைவனுடைய எச்சரிக்கைகளை மட்டுமே பார்ப்பவர் என்ன செய்வார் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஹுக்கும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஒரு சாராயத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் என்றால் மன்னிப்புக்கான பாசிபிலிட்டி அங்கே இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆனால் பயம் என்கிற பகுதியை மட்டும் பார்ப்பவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நீ சாராயம் அறிந்து விட்டாய், எனவே நீ நிரந்தர நரகவாதி என்று தீர்ப்பு சொல்லி விடுவார். அப்போ அந்த பகுதியில் கடும்போக்கு வந்துவிடும். அதனால தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நடுநிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனிடத்தில் நேசமும் அவசியம், எதிர்பார்ப்பும் அவசியம், அதே மாதிரி பயமும் அவசியம். இந்த மூணையும் சரி சமமாக பேண வேண்டும் என்று அறிஞர்கள் நமக்கு இந்த ரஜாவுடைய பாடத்தில் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அர் ரஜா என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ரஜாவை பொறுத்தவரையில் இந்த நம்முடைய தொடர் வகுப்பினுடைய பகுதியோடு இணைந்து ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை இங்கே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. முதலாவது நாங்கள் இந்த ரஜாவில் விளங்கக்கூடிய விதி, முதலாவது விதி ரஜாஉல் ஐபாதா. என்னது? ரஜாஉல் ஐபாதா. ரஜாஉல் ஐபாதா என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து செயற்பாடுகளிலும் அல்லாஹுவிடம் மாத்திரம் எதிர்பார்ப்பது. தன்னுடைய சொல், செயல், அங்கீகாரம், தன்னுடைய வணக்க வழிபாடுகள், சதக்காக்கள், இது எல்லாவற்றிற்கும் பிறகு வரக்கூடிய ரஜா என்று சொல்வார்கள். இந்த ரஜா என்ன ரஜா? ரஜாஉல் இபாதா. இந்த ரஜாவை பொறுத்தவரையில் இந்த எதிர்பார்ப்பு முழுவதுமாக அல்லாஹ்வை மாத்திரமே சார்ந்திருக்கும். இதில் ஒரு சிறிய பெருமானம் அளவுக்காவது ஒரு யாருக்கும் என்ன இருக்க மாட்டாது சகோதரர்களே, பங்கிருக்காது. இந்த ரஜாவுக்கு என்ன சொல்வார்கள்? ரஜாஉல் ஐபாதா என்று சொல்வார்கள். முழுமையாக இபாதத் சார்ந்த ரஜா. இந்த ரஜாவுல் இபாதாவை பொறுத்தவரையில் இரண்டு மிக முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. இரண்டு மிக முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. முதலாவது என்ன நிபந்தனை என்றால், இந்த ரஜா ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்துக்கு பிறகு வரும்.
முழுமையாக ஒரு மூமின் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதற்கு பின்னால் வரக்கூடிய எதிர்பார்ப்பு, அத்ததல்லுல் வல் ஹுதூ என்று சொல்வார்கள். நான் முழுமையாகவே இறைவனுடைய அடிமை அப்படி என்று சொன்ன பின்னால் ஒரு மனிதனுக்கு எதிர்பார்ப்பு வருமே, நம்ம இறைவனிடத்தில் இதெல்லாம் கேட்கலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். இது முதலாவது நிபந்தனை. ரெண்டாவது சகோதரர்களே, அல் இஅ்திமாதுல் குல்லி அப்படி என்று சொன்னால் இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை, இது இறைவனால் மாத்திரம்தான் எனக்கு செய்து தர முடியும். தஅல்லுக்குல் கல்ப், இந்த உள்ளம் இறைவனின் மீதே முழுமையாக சார்ந்திருக்கும். இந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி அடைந்தால் அது ரஜாஉ தௌஹீத். ரஜாஉ தௌஹீத் என்று சொன்னால் என்ன? இந்த ரெண்டு மிக முக்கியமான நிபந்தனைகள் பூர்த்தி அடைய வேண்டும். முதலாவது நிபந்தனை என்ன? முழுமையான அடிமைங்கிற வெளிப்பாட்டின் விளைவாக வருவது. இரண்டாவது என்ன? இறைவனால் மாத்திரமே எனக்கு இதை செய்து தர முடியும், வேறு யாராலும் இதை செய்து தர முடியாது, இதற்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். நான் எதிர்பார்க்கக்கூடிய பாவ மன்னிப்பு, நான் எதிர்பார்க்கக்கூடிய சுவனம், நான் எதிர்பார்க்கக்கூடிய என்னுடைய இந்த உலக தேவைகள், அல் ஹாஜாத் என்று சொல்வார்கள், இந்த தேவைகள் எல்லாம் இறைவனால் மாத்திரமே சீர் செய்ய முடியும் என்கிற முழுமையான நம்பிக்கை. அந்த உள்ளத்தில் சிறிய சர்க்கிள் கூட வராது, முழுமையாகவே இறைவனை சார்ந்திருப்பார். இதற்கு சொல்வார்கள் ரஜாஉல் இபாதா அல்லது ரஜாஉ தௌஹீத். ஏகத்துவத்தோடு சார்ந்த யதார்த்தமான உண்மையான எதிர்பார்ப்பு என்பதற்கு நாங்கள் ரஜாஉ தௌஹீத் என்று சொல்கிறோம் சகோதரர்களே. இது மிக முக்கியமான விஷயம். இப்பொழுது உதாரணமாக ஒரு மனிதர் சாதாரணமாக நாங்கள் இந்த தலைப்பில் பேசிக்கொள்கிற ஒரு விஷயம்தான், ஒரு வைத்தியரிடத்திலே போகிறார். போகின்ற பொழுது அந்த வைத்தியர் நமக்கு வைத்தியம் செய்கிறார். அது அல்லாஹுடைய இந்த உலகாயுத ஏற்பாடு, அதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இந்த வரைவிலக்கணத்தின் படி எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா குணம் அடைய வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பா இல்லையா? நோய் என்பது என்ன செய்ய வேண்டும்? குணமடைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது நாங்கள் ஒரு வைத்தியரிடத்திலே போகிறோம், அல்லாஹ்விடத்திலே முழுமையாக பிரார்த்தனை செய்கிறோம். அது ஒரு பகுதி. ஒரு வைத்தியரிடத்திலே போகிறோம், அல்லது ஒரு மனிதரிடத்தில் ஒரு தேவைக்காக நாங்கள் போகிறோம். சில தேவைகளை மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அதற்கு உட்பட்ட வகையில் சில தேவைகளை நாடி சில மனிதரிடத்திலே நாங்கள் போகிறோம். அவர்களிடத்தில் சில எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் செல்லுகின்ற பொழுது இந்த வரைவிலக்கணத்தின்படி எப்படி எங்களுடைய உள்ளம் அமைய வேண்டும்? அதனுடைய அஸ்பாப் ஏற்படுத்தியிருக்கு. அஸ்பாப் என்றால் என்ன என்று நாங்கள் முக்கியமாக 3 விதிகள் இருக்கின்றன, அதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது என்னவென்றால் தஅல்லுக்குல் கல்ப், இங்கே நாங்கள் வைத்தியம் பார்த்தாலும் எங்களுடைய உள்ளம் முழுமையாக யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வை சார்ந்திருக்கும். தஅல்லுக்குல் கல்ப் முதலாவது விஷயம். இரண்டாவது, என்னதான் வைத்தியர் நமக்கு வைத்தியம் செய்தாலும் இந்த வைத்தியத்தை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் முழுமையாக அல்லாஹுக்கே உரியது. இதற்கு அல் இஅ்திமாதுல் குல்லி என்று சொல்வார்கள், முழுமையாக இறைவனையே சார்ந்திருப்பது. அப்போ உலகத்தில் நாங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போனாலும் அங்கேயும் எங்களுடைய தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக முக்கியமான என்ன 2 நிபந்தனைகள் அவசியப்படுகிறது? உள்ளம் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். இதற்கான ஆற்றலும் யாரிடத்தில் தான் உள்ளது என்று நாங்கள் எண்ண வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான் வருகிறது என்று நாங்கள் எண்ண வேண்டும் சகோதரர்களே. இது ரஜா என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமாக எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அறிஞர்கள் சொல்லக்கூடிய 2 நிபந்தனைகள். இப்பொழுது இந்த சகோதரர் கூறினார், சபப், காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று. இந்த காரணத்தை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக முக்கியமான சில அடிப்படைகளை இந்த தலைப்பில் நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். முதலாவது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முசப்பிபுல் அஸ்பாப், காரணங்களை உருவாக்கியவன் அல்லாஹ். இது முதலாவது விதி. முசப்பிபுல் அஸ்பாப் என்று சொன்னால் என்ன? அல்லாஹு தஆலா தான் ஒரு பொருளை படைக்கிறான். அந்த பொருளுடைய தாக்கத்தையும் படைத்தவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தான். அந்த பொருளுக்கும் தாக்கத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பை படைத்தவனும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தான். இதை நாங்கள் எங்கிருந்து எடுக்கிறோம்? அல் குர்ஆனில் அதிகமான வசனங்களிலிருந்து எடுக்கிறோம். ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் வெறுமனே இந்த சட உலகை மாத்திரம் படைத்தானா? அதனுடைய விளைவையும் அல்லாஹு தஆலா படைத்தான். அந்த பொருளுக்கும் அந்த விளைவுக்கும் இடையில் உள்ள தொடர்பையும் படைத்தவன் அல்லாஹ். இதற்கு ராபிதா என்று சொல்வார்கள். உதாரணமாக மலையை படைத்தவன் யார்? மேகத்தை படைத்தவன் யார்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. மேகமூட்டம் வந்துவிட்டால் மழை பொழிவதற்கான தாக்கத்தை உருவாக்கியவன் யார்?
அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த மேகத்திற்கும் இந்த சுயதோசன உலக இந்த அதாவது பௌதீக ரீதியான இடை தொடர்புகளை ஏற்படுத்தியவன் யார்? அது சில நேரம் எங்களுடைய கண்ணுக்கு தெரியலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதற்கு தடயம் இருக்கலாம், தடயம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் படைத்தவன் யார் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தான் என்று அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் நம்ப வேண்டும். இதற்கு சொல்வார்கள் அஸ்பாப் வல் அஸர் வர் ராபிதா. பொருள்களையும் படைத்தவன் அல்லாஹ், தாக்கத்தையும் படைத்தவன் அல்லாஹ், இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை உருவாக்கியவனும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தான். அதனால தான் சிசு உருவாகிறது, சிசுவை படைப்பவன் அல்லாஹ். ஆனால் அதற்கான காரணத்தை அல்லாஹ் இரண்டு தம்பதிகளூடாக உருவாக்குகிறான். பிறகு இருவரையும் அவன் காரணமாக ஆக்கி அக்கருவில் அந்த குழந்தை பெறுவதற்கான இடை செயற்பாடுகள் அத்தனையும் படைத்தவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு சொல்வார்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யார்? முசப்பிபுல் அஸ்பாப் என்று சொல்வார்கள். இந்த விதியை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த விதியினுடைய தொடர்பை இறைவனால் அறுக்க முடியும். உதாரணமாக திருமணத்தில் ஈடுபடுகிறார்கள். திருமணத்தில் ஈடுபட்டால் குழந்தை வர வேண்டும் என்று தீர்மானிப்பவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். காரணம் இருக்கும், அடையாளம் வெளியே தெரிவது இறைவனுடைய கையில் இருக்கிறது. மேகமூட்டமெல்லாம் கருமேகமெல்லாம் நம்முடைய தலைக்கு மேலால் சூழ்ந்து விட்டது. மழை பொழியும் என்பது பொதுவான நியதி. ஆனால் மழை பொழிவதற்கான அந்த ஏற்பாடை அறுத்து விடுவதற்கான தகுதியும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹுக்கு இருக்கிறது. அப்போ சகோதரர்களே, சபபை உருவாக்கி அசரை உருவாக்குவன் அல்லாஹ், அந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துவனும் அல்லாஹ், அதை அறுத்து விடுவனும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அதனால தான் நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கிடங்கிலே போட்ட பொழுது, நெருப்பு என்பது சுடும் என்பது இயல்பு. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு சுடவில்லை. அந்த தடயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்து விட்டான்? அறுத்து விட்டான். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதற்கு சொல்லுவார்கள் முசப்பிபுல் அஸ்பாப் என்று. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொது நியதியை வைத்துத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குகிறான். மேகமூட்டம் இல்லாமல் மழை பெய்யுமா? மேகமூட்டம் இருந்தால்தான் அங்கு மழை பெய்கிறது. அப்போ காரணம் இல்லாமல் ஒன்று உருவாகும் என்று எங்களுக்கு சொல்லவும் முடியாது. அதே போன்று இரண்டு நபர்கள் இணைந்தால்தான் பிள்ளை தம்பதியினர் உருவாகிறார்கள். இயல்பாகவே உருவாகும் என்று எங்களுக்கு சொல்லவும் முடியாது. அப்போ இந்த எல்லாவற்றையும் இணைத்து நாங்கள் எதை விளங்கிக் கொள்ள வேண்டும்? முசப்பிபுல் அஸ்பாப் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வயோதிப பருவம் வருகிற வரைக்கும் தனக்கான ஒரு குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அர் ரஜா, எவ்வளவுதான் காரண காரியங்கள் இருந்தாலும் அந்த தாக்கத்தை தருவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அதை நாம என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது சகோதரர்களே. அதனால தான் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் ஏங்கினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாக்கிற வரை காத்து கொண்டிருந்தார்கள். மீனுடைய வயிற்றில் இருந்தால் மரணம் வரும் என்பது இயல்பு. ஆனால் அந்த நியதியை மாற்றுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு இருக்கிறது. இதற்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? முசப்பிபுல் அஸ்பாப் என்று சொல்கிறோம். இது முதலாவது நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதே விதியிலிருந்து இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான அஸ்பாபுகளை உருவாக்கி இருக்கிறான். உதாரணமாக மருந்து வகைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு, பசியாறுவதற்கு சாப்பாட்டை இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். உலகத்திலே எண்ணற்ற என்ன இருக்கிறது? அஸ்பாபுகள் இருக்கிறது. இந்த அஸ்பாபுகளினால் பல விஷயங்கள் நடக்கின்றன. இப்பொழுது இந்த அஸ்பாபுகள் தானாகவே இயங்குகின்றனவா? அப்படியும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நம்பிவிடக்கூடாது. அப்படி என்றால் சகோதரர்களே, இந்த சபபுகள் எதுவும் தாத்தியன் நடப்பதில்லை, தானாகவே இயங்குவதில்லை. ஒரு மாத்திரைக்கு மருந்துக்கான அந்த அதாவது உட்பொதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் அது தானாக இயங்குகிறது என்று நம்பலாமா? தானாக இயங்குகிறது என்றும் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அப்போ சபபுகளை படைத்தவன் அல்லாஹ். முதலாவது நிபந்தனை, அந்த சபபுகளும் எப்படி நிகழ்வதில்லை? தானாக நிகழ்வதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த இடத்தில் நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய இரண்டு பகுதி இருக்கிறது.
ஒரு சிலர் சொன்னார்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த சபபையுமே உருவாக்கவில்லை என்று சொன்னார்கள். யார் அவர்கள்? சபப் எதுவுமே உருவாக்கல. அல்லாஹு இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடியது மட்டுமே அப்படின்னு, அல்லாஹ் நாடியது தான் நடக்கிறது. கதரியாக்களா? மனிதனுக்குன்னு தனியான ஒரு தேர்வு சுதந்திரம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஜபரியாக்கள். யார்? ஜபரியாக்கள். அவங்க அஸ்பாபுல் உண்டே இல்லைன்னு இன்கார் பண்ணினார்கள், மறுத்தார்கள். அவங்க மஜ்பூர், அவங்க என்ன செய்யப்பட்டவங்க, விதியின் அதிகாரத்துக்குள் உட்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். அதனால தான் இன்றைக்கு சில நவீன சிந்தனையாளர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், சாப்பிடுவதனால் பசி போவதில்லை என்று சொல்கிறார்கள். சாப்பிடுகின்ற பொழுது பசியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் போக்குகிறான் என்று சொன்னார்கள். அதுவும் தவறானது. பசியை போக்குகின்ற ஆற்றலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உணவுக்கு வைத்து படைத்திருக்கிறான் இப்படி என்று நாங்கள் நம்ப வேண்டும். அது தானாகவும் என்ன செய்யவில்லை, இயங்கவில்லை. அதே நேரத்தில் அப்படி ஒன்று இல்லை என்றும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்குள் என்ன வைத்திருக்கிறான், அந்த அதிகாரத்தை, அந்த சக்தி அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறான். ஆக இந்த உலகத்தில் எந்த சபபும் அல்லாஹ்வுடைய வரையறை விட்டு சக்தியை விட்டு அப்பாற்பட்டது அல்ல என்று அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சில நேரம் நாங்களும் அப்படி பேசுகிறது. சில நேரம் எங்களோட திறமையில் நாங்கள் கூடுதல் ஆதரவு வைத்து என்ன பேசுவோம் என்று சொன்னால், நாங்கள் எங்களோட திறமையால் என்ன பண்ணினோம், இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டோம்னு சொல்வார்கள். சில பொருட்களையும் அதாவது அட்வர்டைஸ் பண்ணுகின்ற பொழுது, இது எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுன்னு சொன்னால், இத்தனை வருஷத்துக்கு இது தாக்கு பிடிக்கும், தேவைண்டா நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சிலர் என்ன செய்வாங்க, அவங்க அந்த ப்ரொடக்ஷனில் அவ்வளோ நம்பிக்கை வைப்பாங்க. சிலர் சில சாதனைகளை இன்றைக்கு கூடுதல் அந்த கரியர் கைடன்ஸ் இந்த மாதிரியான தலைமைத்துவ பயிற்சியெல்லாம் வந்த பொழுது தன்னம்பிக்கை அதிகரித்து இப்போ எப்படின்னு சொன்னால், உனக்கு நீதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உருவாக்கி இருக்கிறது. எது இருந்தாலும் நீ அதை சாதிக்க வேண்டும், நாம் தான் சாதிக்க வேண்டும். ஆனால் வமா தௌஃபீகி இல்லா பில்லா, அங்கே நிஸ்பத்து பண்ண வேண்டும். யாரோடு? அல்லாஹோடு நாங்கள் நிஸ்பத்து பண்ண வேண்டும். வமா தௌஃபீகி இல்லா பில்லா. அது இன்றைக்கு நிறைய மறக்கிறது. அதனால காரணகாரியவாதிகள் உருவானார்கள். இந்த உலகம் தானாக இயங்கி தானாக போகிறது என்று இந்த பௌதிக சிந்தனையார்வாதிகள், இயற்கைவாதிகள் எல்லாம் எதிலிருந்து உருவானாங்கன்னா இந்த சிந்தனை பின்னணியிலும் உருவானாங்க. இந்த உலகம் காரணகாரிகள் அந்த கோட்பாட்டினால் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அங்கு யாருடைய அதிகாரத்தை கொண்டு வரவில்லை, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொண்டு வரவில்லை. அதுவும் தவறானது. அப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய நிலைப்பாடு என்ன? வசத். இந்த எல்லா சிந்தனைகளுக்கும் மத்தியில் அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையை அதை எடுக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஆக சபபுகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உருவாக்கி இருந்தாலும் அந்த சபபும் யாருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று நாங்கள் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று நாங்கள் நம்ப வேண்டும். இது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி இன்ஷா அல்லாஹ் நேரம் முடிந்து விட்டது, அடுத்த கிளாஸ்லேருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.